ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 தட்டுமே வந்து ஈவனாக இந்த மாதிரி லைனிங் எடுத்து வச்சுருங்க. லைனிங் எடுத்து வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா நெக்குக்கு, சேம் அதே மெஷர்மெண்ட்டில் அப்படியே வந்து தைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம ஒரு தட்டு தைச்சிட்டு செகண்ட் தட்டு வந்து அதை வெளியில் எடுக்காமல் அப்படியே இந்த மாதிரி தைங்க. அப்படி தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆவரேஜும் தெரியும், உள்ள வெளியிலையும் மாறாது. அதே மாதிரி நூலும் கட் ஆகிற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒட்டுக்காய் இப்படி அடிக்கும்போது நம்மளுக்கு கட்டும் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து கட் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு கீறி விடணும். நான் வந்து இது ஹெவியாக இருக்கிறதால, ஒரிஜினல் கிளாத் வந்து ஹெவியாக இருக்கிறதால கீறி விடலை. டைரெக்டாக வந்து நான் சிங்கிள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ரெண்டுமே வந்து நார்மலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா கை வச்சு கீறி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வந்து நெக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டம்மி ஸ்டிச் வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி கையை நீவி விட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சேம் இந்த ஒரு தட்டு நம்ம வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜரில் தான் நீங்கள் 2வது தட்டும் வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்புறமா லைனிங் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஒரிஜினல் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வந்து பிசுறு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தட்டம் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணலாம். இதில் வந்து நம்ம டம்மி ஸ்டிச் போடும்போது இப்போ நான் காட்டுறேன். சைடு டம்மி ஸ்டிச், சைடு அடிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா டம்மி ஸ்டிச் வந்து போடாதீங்க. ஏன்னா சப்போஸ் சுருக்கம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த சைடில் இருந்தால் நம்ம ஆவரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எல்லா பக்கமே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு டம்மி ஸ்டிச் வந்து போட்டே வந்துடுங்க. நம்ம தைக்கும்போது நல்லா இந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த உள்ளே போகும் இல்லையா அந்த கிளாத்து, அந்த மாதிரிலாம் போகிற மிஸ்டேக் வராது. அதனால் நல்லா உங்கள் கை கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது எப்போவுமே வந்து இழுக்கவே வேண்டாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கஃப் வந்து பிடிச்சிக்கலாம். கஃப் பிடிக்கும்போது பாருங்கள், கரெக்டாக நம்ம அந்த ஷேப் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கஃப் பிடிங்க. இந்த கஃப் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து எல்லா மெஷர்மெண்ட்க்கும் செட் ஆகும். அந்த ப்ளிட்ஸும் வந்து நான் பிடிக்கிறது எப்படிங்கிற வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக வந்து அது செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தைச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ளிட்டுக்கும் 3/4 இன்ச்சு வந்து இந்த டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளிட் பிடிக்கிறது வந்து செகண்ட் ப்ளிட் பிடிக்கிற அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதில் 3/4 வாசி வரணுங்க. நான் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற அளவு சேம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இதை மடித்து வச்சுட்டு இந்த இடம் நம்ம பிடிக்கிறது மேக்ஸிமம் 2.5 இன்ச்சிலேருந்து ஆரம்பிக்கும். இது நம்ம இப்போ பிடிச்சிருக்கிற ஹைட் வந்து 2.5 இன்ச்சு வருங்க. பாருங்கள், அது வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் இருக்கு இல்லையா, 2 ஈவனாக இருக்கான்னு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மடிப்பு வந்து சென்டராக இந்த மாதிரி மடித்து அங்கேருந்து நீங்கள் 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து கரெக்டாக ஊசி இடையில நிப்பாட்டணும். அந்த ப்ளிட்டுக்கும் இந்த ப்ளிட்டுக்கும் வந்து 3/4 இன்ச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும். 3வது ப்ளிட்டு வந்து நீங்கள் 2 ப்ளிட்டு பிடிச்சிங்க இல்லையா, அதை வந்து தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா 3வது ப்ளிட் வந்து தன்னால் இந்த மாதிரி நிற்கும். அதே இடத்துல நீங்கள் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஊசி இடையில வந்து நீங்கள் நிப்பாட்டிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு திருப்பி வச்சு காட்டுற பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ ரெண்டுமே வந்து நம்ம பிடிச்சது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாட்டம் பட்டி எப்படி வைக்கிறதுங்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள். பாட்டம் பட்டி வந்து ஒரிஜினல் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டி வச்சுட்டு கீழே வந்து லைனிங் வச்சுக்கலாம். சென்டராக வந்து நம்மளோட பாடி கிளாத் வரும், கீழே லைனிங் வச்சுடுங்க. அந்த ஷேப் இருக்கிறது நம்மளுக்கு ஹூக் பட்டி சைடு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு கரெக்டாக நம்ம வந்து 1/2 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்துருப்போம் தைக்கிறதுக்காக. சேம் அந்த 1/2 இன்ச் அலவுன்ஸ்லேயே வந்து 3 தட்டுமே ஈவனாக வச்சு பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாக்கே போட வேண்டியதில்லை. அவ்வளோதான். இது வந்து நம்ம திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டைட் வந்துடுங்க. இந்த மாதிரி இன்னும் ஆயிடுச்சுன்னா ஓவர்லாக் போட வேண்டியதில் அழகாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு இடையில நீங்கள் ஒரு எடை ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அப்புறம் இப்போ பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற அலவுன்ஸ்லேருந்து அப்படியே வந்து நம்ம மடித்து அடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பேக் தட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கள, அதுவும் இதுவும் ஈவனாக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டம் வந்து மடித்து அடிச்சிருங்க.
இந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா சைடு சீம் வந்து தைக்கிறதுலேயும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக நிற்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவ்வளோதான். பாருங்கள், கஃப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் வந்து நம்ம பட்டி வைக்கும்போது நீங்கள் பாருங்கள், அந்த பட்டி வைக்கும்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இது வந்து ஆப்போசிட்லேருந்து வரும். அவ்வளோதாங்க. அதுவும் நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்றேன், அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இப்போது நம்ம ஒரிஜினல் எடுத்துட்டோங்களா, மேலே வந்து இந்த பட்டி வரும், ஒரிஜினல் பட்டி, கீழே வந்து லைனிங் வரும். இதை வந்து நம்ம இப்போ தைக்கும்போது வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே எல்லாமே வைக்கிறது அதே தான், ஆனால் லைனிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல தைச்சது வந்து லைனிங் கீழே போயிருக்கோம் தைக்கும்போது, இப்போ வந்து லைனிங் மேலே இருக்கும். ஆனால் வைக்கிற ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா சேம் தான். ரெண்டுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 3 கிளாத் வந்து வேறு வேறு கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டராக இருக்கிறது வந்து நம்மளோட பாடி தட்டாகவும், ஒன்று வந்து லைனிங்காகவும், ஒன்று வந்து ஒரிஜினல் பட்டியாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு தைச்சி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நூல் பிரிஞ்சு வரும்ல, அந்த கம்ப்ளைண்ட் கூட வராது. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவில். கஃப்பு பாருங்கள், ரெண்டுமே ஈவனாக இருக்கும். ஹூக்கு பட்டிக்கிட்ட வர ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், எல்லாமே வந்து ஈவனாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.